இன்னைக்கு நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு ஜர்தோசி. ஜர்தோசி ஃப்ளவர் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சோடி நம்மளுக்கு முடிஞ்சிங்க. அதுக்கப்புறமா நம்ம மிரர் ஒர்க்குக்கு போயிடுவோம். இதோடி ஸ்டிச்சு முடிஞ்சு, இந்த ஸ்டிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணணும்னா, நம்ம படித்த ஜர்தோசி ஒர்க் எல்லாமே வச்சு கண்டிப்பாக ஃபினிஷிங் கடைசியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டிச்சு போகணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃப்ளவர் ஸ்டிச் படிப்போம். இதோடையும் முடிஞ்சு. சரிங்களா? இப்போ இதுக்கு நீடில் பார்த்திங்கன்னா எப்போவுமே எடுக்கிறது மாதிரி கை ஊசி வச்சு தான் இது பண்ணணும் போகிறோம். நம்ம கை ஊசி எடுத்திருக்கேன், ஒல்லியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறமா இது நார்மல் த்ரெட்டில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ ஜர்தோசி இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒவ்வொரு ஷேப்பில் கட் பண்ணது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு போட போட சரியாகிடும். ஓகேவா? இப்போ இந்த சைஸில் நான் ஒன்று கட் பண்ணியிருக்கேன்னா, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு அதே மாதிரி ஒரு 3 அணம், அதே அளவுக்கு ஒரு 3 அணம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி வரும். அப்படி ஓரளவுக்கு. அப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசாக ஒரு 3 4 அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. போக போக கொஞ்சம் பெருசாக, ரொம்ப லெந்தாக வேண்டாம். இது நிறைய கட் பண்ணி போடாதீங்க, நீங்கள் போட போட கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது நான் இப்போ எதுக்காக இப்படி கட் பண்ணேன்னு உங்களுக்கு போடும்போது புரியும். சரிங்களா? இப்போ நம்ம போட போவோம். ஒரேடியாக எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து கட் பண்ணி போட்டு ஒரு 3 கட் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரி, இப்போ நீடில் ஃப்ரேம் கடியிலேருந்து எடுத்துக்கலாம். ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் நீடில் ஃப்ரேம் கடியிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிறதுலையே சின்னதாக ஸ்டிச் பண்ணேன் பார்த்தீங்களா, அதை இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இருக்கிறதுலையே சின்னதாக கட் பண்ணதை ஃபஸ்ட்டு எடுத்து அது பக்கத்துலேயே நம்ம எந்த இடத்துல குத்தி எடுத்தனோ அது பக்கத்துலேயே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இது ஸ்டிச் பண்ணியாச்சா, இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? குட்டியாக இந்த மாதிரி இருக்கும். இதை இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் பெருசாக நம்ம ஸ்டிச் பண்ணணும், அதை எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இங்கே போயிருக்கு. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இது இங்கேருந்து இங்கே போயிருக்கு. நான் இந்த இடத்துல நான் இப்போ ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்படி நீளமாக இங்கேருந்து இங்கே போயிருக்கு. ஓகேவா? பார்த்துக்கோங்க, இப்படி போயிருக்கு. சரியா? இப்படி பேருக்கு நான் இப்போ இங்கேருந்து இங்கே ஸ்டிச் பண்ண போகிறேன். இங்கே இருந்து அதை இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வர போகிறேன். சரிங்களா? கவனமாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் இது புரியும், இல்லைனா இது புரியாது. சரியா? இந்த இடத்துல நான் இதை நீடியில் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ இதை விட ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணோம் இல்லையா, இதை விட கொஞ்சம் பெருசாக அதை எடுத்து இங்கே இருந்து இங்கே குத்திக்கலாம். இப்போது இது இப்படி வந்திருக்கா, இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி. சரியா? இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி இருக்கா, இப்படி தான் வரும். சரியா? இப்படி இந்த மாதிரி தான் வரணும், ரொம்ப ஃப்ளாட் அப்படிலாம் போயிடக்கூடாது. இது ஃப்ளவர் கொஞ்சம் எல்லாமே. இப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் இருந்து இங்கே குத்தி இந்த மாதிரி வந்துச்சா. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது இங்கே இப்படி இருக்குது. அப்போ நம்ம இந்த சைடில் குத்திக்கணும். சரியா? இந்த சைட்லனா இது இப்படி தூக்கிட்டு நிற்கி பார்த்தீங்களா, அப்போ இதிலே குத்துனா அந்த ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு வராது. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டோமா, இனி இங்கே இருந்து அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இருந்து மறுபடியும் எடுக்கிறோம். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, இங்கேயும் இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த சைடு. சரியா? இங்கேருந்து இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன், இங்கே நடுவிலேருந்து மறுபடியும் எடுக்கிறேன். சரியா? எல்லாமே நம்ம இந்த மாதிரி தான் எடுக்கிறது மாதிரி இருக்கும். அப்புறம் அதே அளவுக்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்புறம் இங்கேருந்து இங்கே. சரிங்களா? இங்கேருந்து இதுக்கு ஆப்போசிட் சைடு இப்படி இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டோமா. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இது இங்கே பார்த்துக்கோங்க, இங்கேருந்து இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கு. இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? இது
இங்கேருந்து இங்கே எடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ஓகே. இங்கேருந்து என்ன போட்டிருக்கீங்களா, மறுபடியும் இந்த சைடு இங்கேருந்து அடியிலேருந்து அடியிலேருந்து நீடில் எடுத்துட்டேன்னா இப்போது அதே அளவில் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை ஜர்தோசி எடுத்துட்டோமா. எடுத்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், சரி ஓகே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே குத்தணும் இந்த சைடில். இப்போ இது இங்கே இருக்கா, ஏதாவது ஒரு சைடு குத்திக்கோங்க. ஆனால் இங்கேருந்து எடுக்கணும், இங்கேருந்து எடுக்கணும். இங்கே இந்த இடத்துல குத்திக்கோங்க. ஓகே, இப்போது ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம் சரியா. இனி 3 கொடுத்துருக்கோம். இனி என்ன பண்ணணும், மறுபடியும் இது கடைசியாக இது கொடுத்தோமா, அப்போ இங்கேருந்து இங்கே கொடுத்துருக்கோம். மறுபடியும் அதுக்கு சென்டர் இங்கேருந்து மறுபடியும் எடுக்கிறோம். அப்போது இனி என்ன பண்ணணும், கொஞ்சம் பெருசாக சரிங்களா, கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் பெருசாக எடுத்து மறுபடியும் இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இது வந்து இங்கேருந்து எடுக்கிறோம். அப்போ இங்கே எங்கே குத்த அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா, சும்மா ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளி குத்திக்கோங்க சரியா. ஆனால் ரொம்ப தள்ளி இங்கெல்லாம் குத்திடாதுங்க, இங்கே ஓகேவா. இது என்ன வருது, இப்போ இங்கே இந்த இடத்துல நான் குத்திக்கிறேன். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது. ஆனால் இது வந்து கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு தான் நிற்கணும், கட்டையாக கட் பண்ணி அதை ஃப்ளாட் ஆக்கிடாதீங்க. மறுபடியும் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மறுபடியும் எடுக்கிறோம். நீடில் கொஞ்சம் ஷார்ப்னஸ் இல்லை, அதனால் அது குத்த மாட்டேங்குது எனக்கு. ஓகே, ஓகே நீடில் இந்த இடத்துல நுனியில் முறிஞ்சு இருக்குது, நான் கவனிக்கலை, எடுத்துட்டேன். சரி ஓகே, இதை அப்படியே போட்டலான்னு போட்டுட்ருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்கள் நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க, நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணாமல் விட்டுட்டேன், அதான் அது கஷ்டமாக இருந்திருக்கு. சரி ஓகே, இப்போது இங்கே எடுத்துட்டேன். நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து எடுத்திருக்கேன்னா இதுதான் கடைசியாக போட்டது, அந்த கடைசியாக போட்டதுலேருந்து தான் எடுக்கணும். இங்கேருந்து மறுபடியும் இங்கே கொஞ்சம் தள்ளி சரிங்களா. ஓகே, இவ்வளோந்தாங்க. இதே மாதிரி நம்ம கடை கொஞ்சம் நிறையா போட்டுகிட்டே இருந்தோன்னா அது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளவர் வந்து எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அது அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் போட்டுகிட்டே இருக்கணும் சரிங்களா. இப்போது இங்கேருந்து எடுத்திருக்கேன் நான், மறுபடியும் கொஞ்சம் இங்கே தள்ளி. ஆனால் இங்கே மட்டும் கவனிச்சுக்கோங்க, நடு சென்டர் கனெக்ட் பண்ணி இங்கே குத்திக்கணும் மாதிரி. அப்புறமா முக்கியமாக கவனிக்கிறது, இப்படி கொஞ்சம் தூக்கிட்டு நிற்கணும். இது வந்து இப்படி தூக்கிட்டு நிற்கணும், ஃப்ளாட்டாக அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, நல்லா இருக்காது சரிங்களா. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய சுற்றி நம்ம போடுறோம். கொஞ்சம் போக போக நம்ம வந்து என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் எல்லாமே ஜர்தோசி கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் அப்போ உங்களுக்கு தெரியும், இதை விட கொஞ்சம் பெருசாக அப்போ கட் பண்ணிக்கலாம், அப்போ இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதனால் ஜர்தோசியை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நல்லா பழகினதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃப்ளவர் இந்த அளவுக்கு வேணும்னா நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் சரியாக கட் பண்ணிக்கோங்க. அதே இந்த நடு சென்டர் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி நான் வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் எந்த அளவு நம்மளுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவு பெருசாக நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போடும்போது ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு அதுக்கு ஏற்றாப்பில் பெருசாக வரும். ஈஸி தான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அந்த இது புரிஞ்சிட்டுனா ஈஸி தான். அந்த நடு சென்டர் கனெக்ட் பண்ணி நம்ம வந்துகிட்டே இருக்கோம் சரிங்களா.
ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்களா ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்படி வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அது எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணுமோ அந்த இடத்துல இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அழகாக ஒரு ரோஜா பூ மாதிரி வந்துச்சா நம்மளுக்கு இப்போ? அப்புறமா இப்போ நான் முடிக்க போகிறேன். இப்போ முடிக்கும்போது மட்டும்தான் நம்ம ஒன்று கவனிச்சுக்கணும். சரிங்களா? என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்கோமா, எடுத்துட்டு இப்போ முடிக்கும்போது நம்ம என்ன பண்ணணுன்னா, எப்போவும் நம்ம பண்ணது மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ நீங்கள் இதை எடுத்து இங்கே போட போகிறீங்க இல்லையா? இந்த இடத்துல எங்கே பண்ண போகிறோம், நம்ம கொஞ்சம் பெருசாகி போச்சு, லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இது முடிக்கும்போது நம்ம வந்து இந்த இடத்துல சும்மா இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இந்த இதுக்கு உள்ளாடி இப்படி விடணும். விட்டு தான் இப்போ நான் அந்த கடைசியாக எங்கே முடிக்க போகிறோமோ அதுக்கு நம்ம இங்கே வெளியே வச்சுலாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியாக முடிக்கும்போது இங்கே உள்ளாடி வச்சு இதுக்குள்ளாடி தான் நீடியில் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து நம்ம எங்கே தொடங்குகிறோம் எங்கே முடிக்கிறோம் அந்த மாதிரி தெரியாமல் அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மாதிரியாக அது வந்து தனியாக அந்த முடிய இடம் மட்டும் தனியாக தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் சூப்பராக போட்டுட்டோம். நீட்டாக இருக்குது. ஒரு ரோஜா பூ மாதிரி அழகாக போட்டிருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் கிளாஸில் போட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.